ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல் லைஃப்பில் நான் பார்த்து ஷாக்கான ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்டோரி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி. அதாவது சண்டே உங்களுக்கு மோட்டிவேஷனாக அதாவது ரியல் லைஃப்பில் நடக்கிறத வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன். பாருங்கள், நான் என்னோடய ஸ்டாப்பில் ட்ரெயினில் போய் இறங்குறேன். ட்ரெயின் நிற்கிது. அப்புறம் ட்ரெயின் டைம் ஆகிட்டுன்னு சொல்லி மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் லேடிஸ் வராங்க. அவங்களுக்காண்டி நின்று ஏற்றிட்டு போகணுன்னு ட்ரெயின் நிற்கிது. அந்த கேப்பில் ட்ரெயினில் வியாபாரம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களாம் ஒரு பெட்டிலேருந்து இறங்கி இன்னொரு பெட்டிக்கு மாறுறாங்க. அந்த கேப்பில் அவங்க கூட ஒரு பாட்டி, 60 வயசு பாட்டி, ஆனால் அவங்களும் வியாபாரம் தான் பார்க்குறாங்க. சரியா, அவங்களும் இறங்கி மாறும்போது அந்த ட்ரெயின் மூவ் ஆகிட்டு, இவங்களாம் ஏறிட்டாங்க, ட்ரெயின் மூவ் ஆகிட்டு அந்த பாட்டி வந்து ரன்னிங்கில் வராங்க. வந்து அவங்க கையில் இருந்த அந்த வியாபாரம் பார்க்குறதுக்கு வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் பொருள் வச்சுருப்பாங்களே, அந்த பாத்திரத்துக்கு ட்ரெயினுக்குள்ளே வீசுகிறாங்க. வீசிட்டு அப்படியே ஒரு ரன்னிங்கில் ஓடி ஏறவும் செஞ்சுட்டாங்க. ஏறி அவங்க ட்ரெயினுக்குள்ளே சேஃபாக ஏறிட்டாங்க. ஆனால் இதை பார்க்கும்போது என்னால் நம்பவே முடியல. நான் பஸ்ஸில் இந்த மாதிரி நிறைய டைம் நான் ஏறி இருக்கேன் ரன்னிங்கில். பட் இந்த ட்ரெயினில் எப்போவுமே ரன்னிங்கில் ஏறினது கிடையாது. ஆனால் ஒரு 60 வயசு பாட்டியால் அவங்களால கிவ் அப் பண்ணாமல் ஏற முடிஞ்சுன்னு நினைக்கும் போது என்னால் ஷாக் ஆகிட்டு எனக்கு. ஏன்னா ட்ரெயின் அவ்வளோ வேகமாக மூவ் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப பாருங்கள், அது அவங்களோட வில் பவருக்கான ரீசன் என்னென்னு யோசிச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு உழைக்கிறவருக்கும், ஓகேவா, அவங்க வந்து 60 வயசு ஆனாலும் அவங்க உழைக்கிறாங்க. அதுபோக அவங்களுக்கு அந்த இது வந்து அத்தியாவசியமாக அந்த ட்ரெயினில் போகணுன்றது இது அத்தியாவசியம். அவங்களுக்கு அந்த வியாபாரம் அவங்க பார்த்தே ஆகணும். அந்த டைமுக்கு அவங்க அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அத்தியாவசியம். 60 வயசு ஆகி அவங்களுக்கு கிவ் அப் பண்ணுற நிலமை மனநிலை வரல. அதுக்கு காரணம் அவங்க மேலே உள்ள அவங்களுடைய தன்னம்பிக்கை, ஓகேவா. அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ப்ளஸ் அவங்க வந்து தைரியமான ஒரு பெண்மணியாக இருந்திருக்காங்க, ஓகேவா. ஆனால் நம்ம இந்த ஒரு லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் 2-3 மாணவர்கள் வந்து தவறிட்டதாக கேள்விப்பட்டிருப்போம். அதை நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. டிஎன்பிசி வந்து இதெல்லாம் யோசிக்காமல் அவங்கள எந்த ஒரு அகாடமி புக்லேயும் இருந்து கொஷின் எடுக்கக்கூடாது, ஸ்கூல் புக்லேருந்து மட்டுமே கொஷின் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவங்களா கொஷின் எடுத்து தப்பாக எடுத்து மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இந்த மாதிரி நடந்துருச்சு. ஆனாலுமே அந்த மாதிரி மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணது வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா. ஒரு 60 வயசு பாட்டியே தன்னால் முடியும்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணாமல் அடுத்தடி எடுத்து வச்சு ஓடி போய் ட்ரெயினில் ஏறிட்டாங்க. அப்படிங்கிறப்போ நம்மளும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் தன்னம்பிக்கையும் உழைப்பையும் விடாமல் கடைசி வரைக்கும் போராடணும். உங்களோட உழைப்பை பார்த்து உங்களை துரத்திக்கிட்டே அந்த தோல்வி தூண்டு போகும். உங்களோட நம்பிக்கையை பார்த்து உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி கண்டிப்பாக வந்தே சேரும் நண்பா, ஓகேவா. அதாவது எவ்ரி சண்டே நேரில் பார்க்குற இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை வச்சு உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. சண்டே இந்த செஷன் வந்து உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நெவர் கிவ் அப். ஓகே, தேங்க்யூ.